எல்லாருக்குமே ஹாய். அகைன் ஒரு லாங் வீடியோவில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கேட்டால் சுத்தமாக கேட்கல, வாய்ஸே கேட்கல. அதனால தான் அகைன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது குறிப்பாக குழந்தைங்கள வச்சு ட்ராவல் பண்ணும்போது நிறையவே மறந்துடுவோம். ரீச் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இம்பார்ட்டண்டான பொருளை மறந்துட்டுமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். இது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் என்னோடதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எங்கேயாவது ஊருக்கு போகிறேன் இல்லை ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிற திங்ஸ் என்னவாக இருக்கும்னா பாப்பாவோட மெடிசன் மட்டும்தான். மற்ற எல்லாமே செகண்டரி தான். ஏன் அப்படின்னா நான் ஒரு தடவை ஊருக்கு கிளம்பும்போது பாப்பாவோட மெடிசனை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஊரில் எந்த கடையிலையுமே அந்த கம்பெனி கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கி கொடுத்தோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹரிபரியாக பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போட்டு அன்றைக்கி கிளம்பியாச்சு. இப்போ எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னா அன்னைக்கு எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிடலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஆனால் அப்படி யோசிப்போம். ஆனால் நம்ம கண்டிப்பாக கடை ஹரிபரியாக எடுத்து வைக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த மறப்போங்க. ஆனால் நான் மறந்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஸ்லோவாக எடுத்து வைக்கும்போது மட்டும்தான் நம்ம சில விஷயம் மறக்க மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, நீங்கள் இப்போ எங்கேயாவது ஊருக்கு கிளம்புறீங்க அப்படின்னா, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வைக்கும்போது அதை எது தேவையோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டனோ அதை மட்டும் மெயினாக எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஊருக்கு கிளம்புற மொதல் நாள் எடுத்த ஷார்ட்ஸ் வீடியோ தான். அது ஷார்ட்ஸாக போட என்னமோ விருப்பம் இல்லை, சரி லாங்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கோட மெர்ஜ் பண்ணிட்டேன். நான் என்னோடய பாப்பாவை எங்கேயாவது ஊருக்கு போகும்போது ட்ராவல் பண்ணும்போது கூட்டிகிட்டு போனால் மெயினாக என்னென்ன திங்ஸ் வச்சுருப்பேன் அப்படின்னா, பாப்பாவுக்கு மெடிசின் வச்சுருப்பேன். தென் வாட்டர் கண்டிப்பாக வச்சுருப்பேன். தண்ணி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதிக குடிக்க வைக்கணும். அதனால் வாட்டர் பாட்டில் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் மில்க் பாட்டில் ஒரு நேரம் குடிக்கிறதுக்கு வீட்டிலே ஆற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா ஏதாவது நல்ல கடையை பார்த்து வச்சுட்டு பாட்டிலை வாஷ் பண்ணி வச்சுட்டு கடையில் மில்க் வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மறுநாள் நான் எங்கே போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வரம் போகணுன்னு ஒரு குட்டி பிளான் இருந்தது. அது ஏன் அப்படின்னா ஒரு பர்சனல் ஒரு ரீசனுக்காக ராமேஸ்வரம் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. அதனால தான் ஊருக்கு போகிற பிளானே வந்தது. இது பஸ்ஸில் நைட் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு நிலவாக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. யாருக்கெல்லாம் அப்படி பார்க்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் வீடியோ ஃபுல் கிளிப்ஸ் எடுக்க முடியல. கோயிலில் அலோட் கிடையாது. அதனால் கொஞ்சம் கிளிப்ஸ் வீடியோ எண்டில் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போனது. சம் சிச்சுவேஷன்னால் போகிற ரீசன் அதனால தான் போனது. நல்லா இருந்துச்சு உண்மையிலே. இது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தேன். இது நான் ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். பருப்பு சாதம் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது குயிக் ரெசிபி பருப்பு சாதம் தான் ஞாபகம் வந்தது. சரி அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஊருக்கு கிளம்புற மறுநாள் எத்தனை மணிக்கு ரீச் ஆனோம் அப்படின்னா 8:30 ஆகிடுச்சு மார்னிங். சென்னையோட வெயிலுக்கும் ஊரில் இருக்கும்போதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அவ்வளோ நல்லாவே தெரிஞ்சுது. சென்னையில் அவ்வளோ ஹாட்டாக இருந்தது. ஊரில் வரும்போது இந்த மரம் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு அப்படியே ரிலாக்ஸாக. ராமேஸ்வரம் கிளம்பும்போது ஒன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மட்டும் காருக்கு எவ்வளோ தவிர தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அது எவ்வளோ ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட அதுவே 6000 ரூபா வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதுக்கப்புறம் அங்கே போகிற வழியில் நாங்கள் பிளான் பண்ணது காலையிலே போயிட்டு கொஞ்சம் நிறைய ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சோம். ஆனால் நைட் அடிச்சு ரொம்ப. அதனால் பாம்பன் பிரிட்ஜ் பார்க்கும்போது ரொம்ப இருட்டிடுச்சு. சரி வேறு வழியில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் பாம்பன் பிரிட்ஜ் இருட்டிலே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் செம்ம காற்று அடிச்சுது. ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் ட்ராவலுங்க, கிட்டத்தட்ட 6.5 hours 7 hours ஆகுது. இது ராமேஸ்வரம் கிளம்புற அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். பாருங்கள், அந்த மவுண்டெயினும் அந்த வயலும் இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்களேன். இது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் எடுத்திருந்தேன்.
ரொம்ப பச்சை பசேல்னு இருந்தது. அதுக்கப்புறம் போகிற வழியில் இதுதான் பாம்பன் பிரிட்ஜு வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்ப இருட்டிடுச்சுங்க. ஒரு 11 கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 11:30 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதனால் இருட்டில் ஒன்றுமே தெரியல. இருந்தாலும் சரி ஓகே, நம்ம காலையில் ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது தான் இது எடுத்தது. செம்ம காற்றடிச்சிது. கோயிலில் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா கோயிலுக்குள்ளே மொபைல் கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி, அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுக்கு தான். கோயிலுக்குள்ளே போனால் ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு வரலாம். மொபைல் கொண்டு போனால் மொபைலை மட்டும்தான் பார்த்துட்ருப்போம். அந்த 22 தீர்த்தமும் ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வந்திருந்தாங்க. உண்மையிலே நான் போய் சிவபெருமானை பார்த்தது வந்து ரொம்ப பிளஸ்டுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகேங்க, ரொம்ப நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.